வேற நான் என்ன கேட்குறேன், எப்படி நாடார் சமுதாயம் காமராஜர் ஐயாவை கொண்டாடுகிறார்களோ அதே மாதிரி அவருக்கு ஒரு இழுக்கு வரும்பொழுது ஒரு ஒரு கொச்சைத்தனமான வார்த்தைகளை காமராஜர் ஐயா வந்து பொய்ப்பழி சுமத்தும் போது நாங்கள் குரல் கொடுக்க நாடார் சங்கங்கள் காமராஜரை ஜாதிய பற்றோடு தான் கொண்டாடுகிறார்கள் என்றால் திருத்திக் கொள்ள வேண்டியது, மாற்றிக்கொள்ள வேண்டியது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாடார் சங்கங்கள் ஜாதிய பற்றோடு தான் கொண்டாடுது அப்படின்னா மாற்றிக்கொள்ள வேண்டியது அவங்க தான். ஆனால் ஒட்டுமொத்த பொதுமக்களும் அவர் ஒரு பெருந்தலைவரா, ஒரு பொதுவான தலைவரை தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், நான் உட்பட. இன்னைக்கு ஆனா நீங்க ஜாதிய பார்வையோடு தான் அணுகுவீங்க அப்படின்னா உங்க பார்வையில தான் கோளாறு. அந்த பார்வை தான் இன்னைக்கு காமராஜர் மீதான விமர்சனங்களை வேற ஒரு திசையில நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இன்னைக்கு நாடார் சமுதாயம் மட்டும் அவருக்கு இந்த திருச்சி சிவாக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, அனைத்து கட்சி தலைவரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்பாவு உட்பட திமுக ஒரு அப்போ திமுகவில் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களே வந்து திருச்சி சபா பேசியது தவறுன்னு தான் சொல்கிறாரு, புரியுதுங்களா? அதே வகை எண்ணற்ற தலைவர்கள் அவர் பேசியது தவறுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் வருத்தம் தெரிவிக்கலைங்க. இங்கே பாருங்க, விளக்கம் கொடுக்கறது வேற, வருத்தம் தெரிவிக்கிறது வேற. விளக்கம் கொடுத்தா அது அவர் சொல்றதை நியாயப்படுத்துற மாதிரி, அதே வருத்தம் தெரிவிச்சாரா அவர் சொன்னது பொய்ங்கிற மாதிரி. அதையே மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறாரு, பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு போலாமே. இப்போ உங்களுக்கு முடிவா திருச்சி சிவா என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்க? அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். பொது வழியில அனைத்து ஊடக பத்திரிகைகளையும் கூட்டு வச்சு நாங்க பேசின தவறு அது உண்மைக்கு புறமான செய்தி தான், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு மனம் புண்படியா நடந்திருந்தால் மன்னிப்புன்னு கேட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருச்சி சிவா மன்னிப்பு கேட்ட உடனே நாடார் சங்கம் அப்படிங்கிற அந்த ஜாதிய கட்டமைப்புல ஒரு சங்கத்தை கட்டமைச்சு வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் கலைச்சிட்டு ஒரு பொதுவான சங்கமா மாத்துவீங்களா? அது எப்படி மாத்துவோம்? நீங்க மட்டும்